பாராட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? நரேந்திர மோடிஜி இருக்காங்க. எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யார் இருக்கா? ஆனா இவரும் அவர் வந்து டாக்டர் கலைஞரை ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா நிச்சயமா முடியாது என்னால. அறிவுரைக்கு பின்னாடி யாரு தெரியும் யார் இருக்கான்னு போடுங்க. தெரியுமா? கெஸ் பண்ணீங்களா? அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இல்லை, அறிவுரை கேட்கிற அளவுக்கு அவர் இல்லை. விஜய் சார் இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இவங்களே கூட எப்படி சொல்றாங்கன்னா பிஜேபியோட ஒரு கை குழந்தை, அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம். எனக்கு தெரியும், நானே பிஜேபியில் வந்து கை குழந்தேன், எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் சார் போனாலும் கூட்டம் வரும், அஜித் சார் போனால் கூட கூட்டம் வரும், நடிகர்கள் போனால் கூட்டம் தான் வர செய்யும். ஆமா, அப்போ பீக்கில் இருக்கும், ஐயோ தலைவர் நடிச்சுட்டே இருக்கலாமே, எதுக்காக அரசியலுக்குள்ள போறாரு? என் நட்புன்னு போட்டு அவரை போட்டீங்க. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் த பிரைட் ஹோட்டல் சென்னை. சரத்குமார் சார் என்ன ஒரு விஷயம் கேட்டாலும் ஷார்ப்பா ஓப்பனா பதில் சொல்றாருல. இங்க சில வார்த்தைகள் வரப்போகுது எல்இடியில. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி குறிப்பிட்ட சில நபர்கள் இருக்காங்க. அது வாட் எவர் த வேர்ட் இட் மே பி, அந்த நபரையும் அந்த வார்த்தையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்க சொல்லலாம். ஸோ எல்இடி ப்ளீஸ். ஆஹா, நட்புன்னு போட்டு அவரை போட்டீங்க. வார்த்தைகள் எப்படி வேணா ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் சார் எல்லாமே நாங்க போட்டிருப்போம். இல்ல நீங்க நட்புன்னு சொன்னா அது பின்னாடி ஏதோ சொல்லணும். ஆமா, நட்பு திருமாவளவன் நல்ல நண்பர் தான். எனக்கு வந்து திருமாவளவன் வந்து நல்ல நண்பர், என்னோட பழகுக்கு இனிவர், என்னோட வந்து பழகுவார். எப்போ ஃபோன் அடித்தாலும் என்கிட்ட நல்லா பேசக்கூடியவர், என் மீது மரியாதை வைத்திருப்பவர் திருமாவளவன் அவர்கள். ஓகே, அந்த ஒரு நட்பு இருக்கு எப்பயுமே. கண்டிப்பா. சூப்பர். பாராட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? பாராட்டுக்கு பின்னாடி பலர் இருக்கலாம். நரேந்திர மோடிஜி இருக்காங்களா? ஒரு விஷயம் அவரை பத்தி பயங்கரமா ஒரு பாராட்டுனா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் உலக தலைவர்கள் அவர் தான் நம்பர் 1 இருக்காங்க. இது நான் சேர்ந்த இயக்கத்துக்காக நான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து ஒரு இந்தியனுக்கு வந்து பெருமை கிடைத்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து நமது பாரத பிரதமர் தேச தலைவர் நரேந்திர மோடிஜினால் தான். எங்கே போனாலும் ஒரு மரியாதை கிடைக்குதுல்ல. எல்லாருமே லெட் அமெரிக்கன் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், யாராக இருக்கட்டும், ஒரு மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அது சாதாரணமான மரியாதை கிடையாது. அவருக்கு அதுக்கு தகுதி இருக்குன்றதை நிரூபித்தவர் இந்த தலைவர். குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இவர் எடுத்த முன்னெடுப்பு இப்போ இந்த நாட்டையே வேற மாதிரி மாத்திருக்கு, இல்லை நிறைய விஷயங்கள் வெளியில மக்கள் முரணா சொன்னாலும் சரி, இந்த விஷயம் அவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? பேசிக்காக சொன்னால் ஒரு டிஜிட்டல் அப்படின்னு வந்தோடனே இதே வந்து அன்பு தலைவராக இருந்து பி. சிதம்பரம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப கேலி பண்ணார். இந்த டிஜிட்டல் இளநீ விற்கிறவங்களாம் வந்து எப்படி கூகுள் பே பண்ணுவாங்க, யூபிஐயில் பே பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வைஃபை கனெக்ஷன் இருக்கா, அது இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறா இருக்குது. ஸோ நாளை வருவதை சிந்தித்து செய்வது செயல்கள் தான் சிறப்பான செயல்கள். அதை செய்தவர் அவர், ஆனால் ஏளனம் செய்தவர் பலர். ஆனால் இன்றைக்கி நடைமுறை கொண்டு வந்துட்டார்னா தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் சார். எஸ், அடுத்து எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யார் இருக்கா? எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யாருக்கா நான் சொல்லணுமா? எதிர்பார்ப்பு இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புன்னு சொல்லும் போது இவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாரம்பரியமுள்ள இயக்கத்தில் வந்து ஒரு டாக்டர் கலைஞர் எனக்கு அரசியல் பாடம் கற்றுத்தந்தவருடைய கிராண்ட்சன். அண்டு வந்து அவருடைய அப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறை கண்டவர். அவரும் வந்து பல போராட்டங்கள் கண்டு அவரும் வந்து இந்த இயக்கத்துக்காக வந்து அவர் உழைத்து தான் வந்திருக்கார், அவருடைய சன். ஆனால் இவரும் அவர் வந்து டாக்டர் கலைஞரை ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா நிச்சயமாக முடியாது என்னால், ஏன்னா அவரை பயணிச்சிருக்கேன். ஸோ he has got long years to go to become a great leader like his grandfather நான் நினைக்கிறேன். ஸோ இவர் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இவர்கிட்ட? எதிர்பார்ப்பு சத்தமே வந்து இவர் வந்து இன்னும் வந்து அதிக நாட்கள் வந்து மக்களோட மக்களாக பழகி அவருடைய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் வந்து அவர் இன்னும் வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸ்ட்ரெயிட் சார், நீட் ஆன்சர். அறிவுரைக்கு பின்னாடி யார் தெரியும் யார் இருக்கான்னு போடுங்க. தெரியுமா? கெஸ் பண்ணீங்களா? அறிவுரை சொல்கிற அளவில் நான் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து புதிதாக கட்சி துவங்கி இருப்பவர் விஜய் அவர்கள்.
அறிவுரைன்னு சொன்னால் உங்கள் பாலிசிஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ 10 லட்சம் கோடி கடனில் வந்து தமிழகம் இருக்குன்னா அதை எப்படி நான் நிவர்த்தி பண்ண போகிறோம், அதுக்கான திட்டங்கள் என்ன, உங்கள் பாலிசி என்ன, இப்போ பொருளாதார அடிப்படை அனைவரும் உயர்த்தி வீடு வாங்கும் அளவுக்கு உயர்த்தி விடுவேன்னு சொன்னால் அந்த திட்டம் என்ன, how are you going to handle that? 10 லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டு எல்லாரையும் வந்து தன்னிறைவு செய்து பொருளாதார உயர்த்துவேன்னு சொன்னால் அதுக்கு சொல்லணும், நான் வந்து பெரிய டாக்டர், நான் வந்து இந்த நோய்க்கு நான் வந்து மருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து என்னன்னு சொல்லணும். மருந்து என்னன்னு சொல்லாமல் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் he should be more policy driven than only attacking people. அண்ட் ரெண்டாவது, he has not grown. அந்த அளவுக்கு ஒரு பாரத பிரதமரையோ இன்று நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ இழிவுபடுத்தி பேசும் அளவிற்கு இவர் ஒன்றும் உயரல. இப்போ வெளியில மக்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, எங்க போனாலும் இவருக்கு பயங்கரமா கூட்டம் கூடுது, ஒரு புதிய அலை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கூட்டங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், கூட்டங்கள் வரதான் செய்யும். அதாவது மக்களோடு மக்களாக சென்றவர்களுக்கே கூட்டம் வருகிறது சொல்லும்போது மக்களை வந்து புதிதாக சந்திப்பவர்கள் கூட்டம் வராட்டி தான் வருத்தப்படணும். இப்போ நாளைக்கு வந்து அதே ஏற்கனவே சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் சார் போனாலும் கூட்டம் வரும், அவங்களாச்சும் பல ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அஜித் சார் போனால் கூட கூட்டம் வரும், நடிகர்கள் போனால் கூட்டம் தான் வர செய்யும். கூட்டங்கள்லாம் சேர்ந்து உங்கள் பாலிசியை பிடிச்சி உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை தேர்தல் களம் தான் முடிவெடுக்கணும், கூட்டத்தை வச்சு முடிவெடுக்க முடியாது. அது எவ்வளோ பேருக்கு வாக்குரிமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலையே. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த ஒரு முடிவை? ஏன்னா நிறைய நடிகர்கள் இதை சொல்லுவாங்க, ஆனா யாருமே இந்த முடிவு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த முடிவு வந்து ஒரு கடைசி படம், இதோட படம் நடிக்க மாட்டேன், நான் முழு நேரம் அரசியல். அது வந்து அந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம். அப்படியா? ஆமாங்க, ரசிகர் வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, பீக்கில் தான் இருந்தார். இப்போ நான் சூரியவம்சம் நடிச்சு அரசியல் போன மாதிரி தானே. ஆமா, அப்போ பீக்கில் இருக்கும், ஐயோ தலைவர் நடிச்சுட்டே இருக்கலாமே, எதுக்காக அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து பீப்புள் ஆஃப் சீன் இந்த ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து க்ரோன் சோ பிக் அப்படின் போது இன்னும் படத்தில் நடிக்க மாட்டார்னா அவர் ஏமாற்றத்தில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு முடிவு எப்படி பார்க்குறீங்க? தைரியமான முடிவான பார்க்குறீங்களா, இல்லைனா என்ன டக்குன்னு எடுத்துட்டாங்களே ஒரு முடிவு யோசிக்காமல்? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நானே எடுத்த முடிவை பற்றி நான் சிந்தனை பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தர் முடிவு எடுக்கிற காரணங்கள் இருக்கும், அவர் எதுக்காக எடுத்தால் நான் எப்படி கணிக்க முடியும்? நான் வந்து அரசியல் களத்துக்கு வர வேண்டும், பொதுநல சேவை செய்து, இப்போ கனல் கண்ணன் சொன்னார், கிருஷ்ணவேணி சொன்னாங்கன்னா எனக்கு ஐ பீன் ஆல்வேஸ் தேர். நான் உதவி பண்ணுற மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு. அதனால் இவங்க இருக்கா இல்லையா நான் சொல்லத்தை விரும்பலை இப்போ. ஆனால் மக்களோட மக்களாக சேர்ந்துருக்கான்னு கேட்டால் நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்து சுவரே இல்லாமல் வந்து ரோடுக்கு வந்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வருவாங்க. அப்போயே நான் 2.5 lakhs கொடுத்து கட்டி கொடுத்தேன். அங்கே இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் டன் அ லாட். ஐ பீன் வித் த பீப்புள். அண்ட் மக்களை சந்திப்பது நான் கூச்சப்படாமல் சந்திப்பேன். மக்களை வந்து பார்த்து கை கொடுக்குறது, வணக்கம் சொல்கிறது, கட்டித்தருவது, வீட்டில் போய் சாப்பிட்றது. பொன்னின்னு வந்து புதுக்கோட்டையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இது கேட்டுட்டு தான் நிகழ்ச்சியில் ஒரு இதில் பார்த்தேன், தூரம் அண்ணன் சாப்பிட வரீங்களான்னு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அதை நான் வந்து வரேன்னு சொன்ன பிறகு அந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எங்கன்னு தேடினேன், என்னங்க சாப்பிட கூப்பிட்டீங்க நின்றுட்டுருக்கீங்க, ஓண்டாங்க தலை தெறிக்க. அங்கே போய் அப்போ தான் சுட சுட சோறு செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டாங்க. அவங்கள திரும்பி வீட்டில் கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டேன். இந்த மாதிரி உறவு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக இணைந்து செயல்பட்டு அவங்களோட நீ இருக்கும் போது நீங்கள் உண்மையான தலைவனாக முடியும் என்பது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். இன்ஃபேக்ட் இப்பயே இவர்கிட்ட நிறைய பேர் இந்த அலையன்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அலையன்ஸ் கேட்கறதா இருக்கட்டும் அப்படிலாம் சொல்றாங்க. அது வந்து பாப்புலாரிட்டி பாலிடிக்ஸ் பற்றி நான் போக விரும்பல. எதுக்காக தனிப்பட்ட முறையில் கலாட்டா வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்று சொன்னால் அதற்காக கேள்விகளும் இந்த பதில்களும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். நீட் சார், நீட். ஆனால் ஃபைனலாக அறிவுரை சொல்லவே இல்லையா? அறிவுரை சொல்கிற அளவு நான் இல்லை, அறிவுரை கேட்குற அளவு அவர் இல்லை. ஓகே ஓகே ஃபைன் சார். கடைசியா அன்பு, அன்புக்கு பின்னாடி யார் இருக்கா? பலர் இருக்காங்க. அன்பு சீமா, அன்பு அவர் ஒரு பாசக்கார நண்பா. அவர் அந்த பாசம் அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒன்று பாராட்டி ஆகணும். என்னதான் நடந்தாலும் அவர் வந்து தனியாக வந்து நிற்பேன், எந்த ஒரு கூட்டணியும் கிடையாதுன்ற இதில் போயிட்டுருக்காரு. அவர் மாற்றி முடிவெடுத்தால் மேபி ஹி மைட் ஃபெயில். அதனால் என்னை பொறுத்த அன்புக்கு கட்டுப்பட்டவர். எனி டைம் நான் ஃபோன் போட்டேன்னா சீமான் ஃபோன் எடுத்து பேசுகின்ற ஒரு நட்பு இன்று வரையும் நான் வச்சுருக்கேன். ஸோ அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சி எடுக்கிறாரு. தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கிறார். இங்கே வந்து தமிழ் தேசியம்னு கையில் எடுக்கும்போது தமிழ் எத்தனை பேர் பேசுகிறார் என்றே தெரியவில்லை. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, லாட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால் வந்து தமிழ் தேசியம் என்பதை அது ரொம்ப தீவிரமாக போகாமல் இன்னும் மக்களோட மக்களாக வேறு ஏதாச்சும் பிரச்சனையை கையில் எடுத்தாலும் இன்னும் சிறப்பாக இருப்பார் நான் நினைக்கிறேன். ரைட் ரைட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ இப்போ இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னா இவங்க வந்து வெறும் உங்களோட ஒரு நடிகராக மட்டும் இல்லை, அந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் உங்களுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் பிடிச்சி தான் இவ்வளோ உங்கள் பின்னாடி வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2026 ஸோ நிறைய ரசிகர்கள் உங்களுடைய டைரெக்டாக கேட்டிருப்பாங்க, உங்களுடைய தொண்டர்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி எடுக்கிற முடிவா இல்லை தனிப்பட்ட முடிவா? இதெல்லாம் எல்லாமே நான் பேசி எடுக்கிற முடிவு தான். இப்போ அண்மையில் கூட விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர், அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் அறிவும் ஆற்றலும் திறமையும் இல்லாத ஒருத்தர், இங்கே ஒரு கூட்டத்தில் இருக்க சினிமா ரசிகர் ஒருத்தர், அவர் வந்து எப்படி வந்து நள்ளிரவில் முடிவு எடுத்தார், இது எவ்வளோ பேருக்கு சொல்லியாச்சு.
நள்ளிரவில் முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அறிவோடு பேசுகிறோம். நான் பேசியது என் மனைவி கிட்ட மட்டும் இல்லை, நான் எங்கள் சமத்துவ மக்கள் கட்சியின் முதன்மை பொதுச்செயலாளர் தான் பேசியிருக்கேன். அப்போ ஒரு பொறுப்பில் இருக்கவங்கள்ட்ட தான் நான் பேசியிருக்கேன், பொறுப்பானவர்கிட்ட தான் பேசியிருக்கேன் ஒழிய மனைவி என்பவர் ஒரு பொறுப்பானவர், அதே சமயத்தில் இயக்கத்தின் முதன்மை பொதுச்செயலாளர் இருந்தவங்கள்ட்ட தான் நான் பேசியிருக்கேன். ஸோ ஷி ஹஸ் காட் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். இன்றைக்கி இருக்க நீ 18 வயசோ 19 வயசோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்ததுலாம் உனக்கு தெரியாதுல்ல. அவங்க பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற செய்தது, கூட்டத்தை பார்த்தது, மீட்டிங் பேசுறது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அவங்களுடைய அரசியல் அனுபவம் உனக்கு கிடையாது. அந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு, அவங்க அறிவுரை சொல்வதற்கு அரசியல் அனுபவம் இருந்ததாலும் இயக்கத்தின் ஒரு அங்கம் வகித்ததால் தான் அவங்க கேட்டன ஒழிய, இல்லாட்டி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டி அவங்களே போய் கேட்க போகிறேன். பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ இந்த பார்ட்டி, ஷி இஸ் மூவ்ட் வித் மை பார்ட்டி பீப்புள். அதனால் கேட்டேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்கத்தின் சகோதரர் கலந்து பேசிட்டு முடிவு எடுக்கணும்னா கட்டன் ரைட்டாக எடுத்துருவோம் அப்படின்னு தான் முடிவு எடுத்தோம். அதனால் இவங்க சொல்கிற இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பாதரும் பண்ண மாட்டேன். இவங்கெல்லாம் ஐ டோன்ட் ஈவன் டேக் தம் அஸ் எனிபடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத பசங்க இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, இன்ஃபேக்ட் கடைசியாக சொன்ன இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்களே கூட எப்படி சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட ஒரு கை குழந்தை, அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். நானே பிஜேபியில் கை குழந்தை, எனக்கு தெரியாது. ஓகே 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 சார், ஸ்ட்ரைட் ஆன்சர்ஸ். Thank you, sir. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம்.